இந்த அடித்தட்டு மக்களும் கூட நம்ம கிட்ட அதை வாங்கணும். ஒரு 2 சென்ட்ல இருந்தே நம்ம பிரிச்சோம்னா உங்களுக்கு வாங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு. எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து காலேஜ், ஐடி, பாலிடெக்னிக் வரைக்கும் இருக்குங்க. அதாவது வரைக்கும் தொழிலுக்கு பஞ்சம். நல்ல ஒரு டெவலப்பான ஏரியாங்க, மிகப்பெரிய டெவலப்பான ஏரியாங்க. நிறைய செலவு நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்தோம். நிறைய செலவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறீங்க. அது போக நம்ம 2 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா தராங்க. வீடு கட்டுறவங்களுக்கு நாங்க போர் நாங்க போட்டு கொடுத்தோம். டபுள் பெட்ரூமோட நம்ம பண்ணி கொடுக்குறேங்க. டபுள் பெட்ரூம்? ஆமாங்க, சிங்கிள் பெட்ரூம் இல்லைங்க, டபுள் பெட்ரூமோட நம்ம பண்ணி கொடுக்குறேங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பர் பிளேஸுக்கு வந்திருக்கோங்க. சோ நமக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடா இருக்கும். வீடுலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அது மட்டும் இல்லைங்க, சோ அப்படியே எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தென்னந்தோப்பு தெரியும். தென்னந்தோப்பு இல்லாம அதுக்கு ஆப்போசிட்ல பாருங்க, அங்க பார்த்தாலுமே உங்களுக்கு வீடுங்க. சோ அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு தென்னந்தோப்பு இருக்கும். சோ இப்படி சுத்தி தென்னந்தோப்பு, வீடுங்க, அதுக்கு நடுவுல தாங்க நம்ம இடம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். நம்ம யாரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சோ நம்மளோட லொகேஷன் எங்க இருக்குன்னு டீடைலா சொல்லுங்க. நம்ம பேர் பாத்தீங்கன்னா பி முருகேசன், சபரி ப்ரொமோட்டர்ஸ்னு நம்ம கம்பெனி பேருங்க. நம்ம சைட் நிறைய பக்கம் போட்டு பண்ணிட்டே இருக்கிறேங்க. அடித்தட்டு மக்கள் எல்லாம் கொஞ்சம் சிரமம் இல்லாம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நம்ம பணமே இல்லைனாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கிறேங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறேங்க. இப்போ தாராபுரம் மக்களுக்காக நம்ம பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப நாளாக இருந்ததுங்க. அதுக்காக தாராபுரத்துலேருந்து கரெக்டாக 12 கிலோமீட்டர் உடுமலை ரோட்லேங்க எம்எஸ் கார்டன் நம்ம பண்ணிக்கிறேங்க. எம்எஸ் கார்டன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, இப்போ புதுசாக எம்எஸ் கார்டன் நம்ம பண்ணுறேங்க. ஓகே சார். ஸோ இது எம்எஸ் கார்டன்ல என்ன இருக்கு அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துலாமா? ஓகேங்க சார். ஓகே ஓகே சார். நம்ம சைட்டோட பரப்பளவு என்ன? சோ சைட்லாம் எப்படி பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம்? சார் நம்மளுடைய சைட்டினுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கராங்க. 2 ஏக்கராவில் நம்ம ஒரு 29 பிளாட்டை நம்ம பிரிச்சு வைக்கிறோங்க. 29 பிளாட்டை நம்ம பிரிச்சு வைக்கிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 சென்ட்ல இருந்தே நம்ம பிரிச்சு வைக்கிறீங்க. இந்த அடித்தட்டு மக்களும் கூட நம்ம கிட்ட அதை வாங்கணும். 5 சென்ட் 6 சென்ட் நம்ம பிரிச்சோம்னா பெரிய பட்ஜெட் ஆகிக்குங்க. ஒரு சாதாரண மக்கள் எல்லாம் கொஞ்சம் வாங்க முடிச்சு சிரமப்படுவாங்க. ஒரு 2 சென்ட்ல இருந்தே நம்ம பிரிச்சோம்னா உங்களுக்கு வாங்க கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. பொருளாதார அடிப்படையில் கொஞ்சம் சௌகரியமா வாங்கிக்கலாங்க. நம்ம முறையா கவர்மெண்ட்ல டிடிசிபி அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்றாங்க. அப்ரூவல் வாங்கி அது ரெரா அப்ரூவலும் வாங்கிக்கிறேங்க. சரிங்க சார். ஓகே, நீங்க இப்போ இடம் எப்படி பிரிச்சு வச்சிருக்கீங்க, சோ எவ்வளவு சென்டர்ல இருந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற வரைக்கும் தெளிவா சொல்லிட்டீங்க. எனக்கு சைட்டுக்குள்ள என்ன ஸ்பெஷலா இருக்கு நம்ம சைட்ல? சார் நம்ம சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல் தான். காரணம் என்ன, உங்களுக்கு முக்கியமானது தார் சாலை வசதிங்க. அது நம்ம 33 அடி தார் சாலை வசதி பண்ணிக்கிறேங்க. 23 அடி தார் சாலை வசதி பண்ணிக்கிறேங்க. அது முகப்பு தோற்றம் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு ஆர்ச் நாங்க பண்ணிக்கிறோம். உள்ள வர்ற அப்படின்னாலே ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு என்ன வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டானது ஆர்ச்சுங்க. அடித்தட்டு மக்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுறது முக்கியமான குடிநீர். அதுக்காக நாங்க சொந்தமா நாங்க மேல்நிலை தொட்டி அமைச்சிருக்கிறோம். அது கரண்ட் பாத்தீங்கன்னா முன்னாடியே பாருங்க, நம்ம சைட்டுக்குள்ளே நம்ம கரண்ட் எடுத்து வச்சிருக்கிறோம். இதெல்லாம் விட நம்மளுக்கு இந்த வீட்டினுடைய கழிவுநீர் வெளியே போகணும். அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குதுங்க. அதுபடி பாத்தீங்கன்னா அதுக்கும் நாங்க ட்ரைனேஜ் அமைச்சு வச்சுட்டோம். ட்ரைனேஜ் நாங்க அமைச்சு வச்சுட்டோம். ஓகே சார். இடத்த பத்தி ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டீங்க. ஃபேமிலி இங்க வராங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான 3 விஷயம் இருக்கு: கல்வி, மருத்துவம், அது மட்டும் இல்லாம தொழில் வாய்ப்பு. சோ இது சம்பந்தமா நம்ம இடத்தை சுத்தி என்னென்ன யோசிக்கவே வேண்டியது இல்லைங்க. அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குதுங்க. காரணம் இங்க தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து காலேஜ், ஐடி, பாலிடெக்னிக் வரைக்கும் இருக்குதுங்க. தாராபுரத்துல பாத்தீங்கன்னா மகாராஜா காலேஜ் இருக்குங்க, ஐடி இருக்குதுங்க, பாலிடெக்னிக் இருக்குதுங்க. போக இங்க விவேகம் ஸ்கூல் இருக்குங்க, நிறைய ஸ்கூல் இருக்குதுங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க, நிறைய இருக்குதுங்க. அதே மாதிரி தொழில் நீங்க எடுத்துட்டீங்க, தொழிலுக்கு பஞ்சமே கிடையாது. தாராபுரத்து வரைக்கும் தொழிலுக்கு பஞ்சமே கிடையாது. நல்ல ஒரு டெவலப்பான ஏரியாங்க, மிகப்பெரிய டெவலப்பான ஏரியாங்க. நீங்க கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டம்னாலே நல்ல ஒரு தொழில் தானுங்க. பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துல இருந்துமே நிறைய இங்க நல்ல ஒரு அளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த எங்களுடைய நோக்கம் அதே தான். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு இடத்துல இடம் வாங்குறோம்னா கார், பைக்கை தாண்டி பேருந்து வசதியும் ஒண்ணு இருக்கு. சோ அது சம்பந்தமா இங்க இருக்கா? அதே ரோட்ல தான் இருக்குங்க. ஓகே. தான் ரோட்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு பேருந்து வசதி உங்களுக்கு 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரம் இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா தாராபுரம் டு உடுமலைங்க, பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி போறதுக்கு எல்லா பக்கம் நீங்க எங்க போறதுனாலும், திருச்சி போகிறதுக்காகட்டுங்க, திண்டுக்கல், மதுரை, எங்க நீங்க ஒவ்வொன்றாலும் இங்க 24 மணி நேரம் பேருந்து வசதி. தாராபுரத்துல பேருந்து வசதி ஜங்ஷனுங்க, அதாவது சென்ட்ரான இடங்க. 24 மணி நேரம் பேருந்து வசதி இருக்குதுங்க. ஓகே சார். ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு ஒரு விஷயத்துக்கு. என்ன விஷயம்னா பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் மட்டும் இல்ல, வியூவர்ஸ் கண்டிப்பா ஆர்வமா இருப்பாங்க. சோ இதோட பிரைஸ் என்னன்னு சொல்லிடுங்க சார். இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிக குறைவா 2,90,000 நம்ம ஒரு சென்டினுடைய ரேட் நம்ம 2,90,000 சார். இதுதான் ஸ்பெஷல், வேற ஏதாவது ஸ்பெஷல்? சார் இதை விட சூப்பர் ஸ்பெஷல் ஒண்ணு இருக்குங்க. உடனடியா கிரையம் பண்றவங்களுக்கு கிரைய செலவு நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்தோம். கிரைய செலவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறீங்க. அது போக நம்ம 2 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா தராங்க. 2 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா தரீங்க.
பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? ஓகேவா சார்? இப்ப ரெடி கேஷா வரவங்களுக்கு ஓகே, பைசா கையில இல்ல, குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இருக்கு. சோ அவங்களுக்கு எப்படி சார் பண்ணி விட்டுருக்கீங்க? சார் நாங்க வந்து நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு கொண்டு வாங்க, உங்களுக்கு நாங்க லோன் மூலமா பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல்லாவே நாங்க லோன் வாங்கி கொடுத்துருவோம். வாங்கி கொடுத்து உங்களுக்கு இடம் வீடும் கட்டி கொடுத்துறோம். உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து கிரை செலவு நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம். கிரை செலவு ஃப்ரீயா. வீடு கட்டுறவங்களுக்கு நாங்க வந்து போர் வந்து நாங்க போட்டு கொடுத்துறோம். வீடு கட்டுறவங்களுக்கு போர் வசதி எங்களுடைய சொந்த செலவில் நாங்க போட்டு கொடுத்துறோம். சோ இப்போ நீங்க வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு போர் வசதி சேர்த்தே பண்ணி கொடுத்துறாங்க சார். வீடு கட்டி தரேன்னு சொல்றீங்க, சோ என்ன பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துருக்கீங்க சார்? வீடு பாத்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறேங்க சார். வெறும் 18 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறேங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா டபுள் பெட்ரூமோட நம்ம பண்ணி கொடுக்குறேங்க. டபுள் பெட்ரூம்? ஆமாங்க, சிங்கிள் பெட்ரூம் இல்லைங்க, டபுள் பெட்ரூமோட நம்ம பண்ணி கொடுக்குறேங்க. அந்த டபுள் பெட்ரூமோட நீங்க பண்ணல உங்களுக்கு வந்து கிரை செலவு நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம். வீட்டுக்கு போர் ஃப்ரீயா போட்டு கொடுத்துறோம். இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு 1,80,000 மானியம் ஸ்டார்ட் ஆயிருங்க. அந்த மானியம் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். அப்ப நீங்க அந்த மானியம் வகையில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 லட்சம் ரூபாய் வராது, 16 லட்சம் ரூபாய் தான் வரும். உங்களுக்கு டபுள் பெட்ரூமோட 16 லட்சம் ரூபாய் தான் வருங்க. டபுள் பெட்ரூம்ல வெறும் 18 லட்சம் ரூபாயில பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ அது மட்டும் இல்ல, சோ அதுல மானியமும் சேர்த்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் 16 லட்சம் ரூபாயிலே வந்தது. சோ இது வரைக்கும் வீடியோ பார்த்திருப்பீங்க. சோ இவங்களோட லேண்ட் ஃபுல்லாவே பார்த்துட்டோம். சோ என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். வெறும் 2,90,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு சென்டே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லைங்க, ஒரு வீடு இந்த டைம்ல ஒரு 50 லட்சம் 1 கோடி அப்படின்னு கட்டிட்டு இருக்கிறப்போ சோ வெறும் 18 லட்சத்துல 2 BHK வீடே உங்களுக்கு கட்டி கொடுத்துறாங்க. அது இல்லாம அவங்க உங்களுக்கு மானியமும் சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க, பேங்க் லோனும் சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். சோ ஏதாவது டவுட்னா ஸ்கிரீன்ல உள்ள நம்பர் கால் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.